ஏரியா அண்ட் வால்யூம்ல இப்ப நம்ம வந்து டே 4 பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்க மெஷர்மெண்ட்ஸ் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த ஒரு வீடியோல எக்ஸாம்பிள் 11ல இருந்து பார்க்கலாம். சோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் புக்ல உங்களுக்கு சாப்டர் 3 பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. இதுல வந்து உங்களுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற 10 எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். புக் வந்து இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். எப்பயுமே வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த ஒரு டாபிக்ல கவர் ஆகுற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே வந்து போன வீடியோஸ் எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம். இங்க நம்ம 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ 11ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் தி ஏரியா of a right angled triangle whose base is 18 cm and height is 12 cm. Base or height அவங்க கொடுத்துட்டாங்க. பேஸ்ங்கிறது 18, ஹைட்ங்கிறது 12. ஏரியா ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து a ஈக்குவல் டு, அதாவது ஏரியா ஈக்குவல் டு ஹாஃப் b இன்டூ ஹெச். அப்ப ஹாஃப் b இன்டூ ஹெச் அப்படிங்கிறது நமக்கு ஹாஃப் இன்டூ b இன்டூ ஹெச். ஹாஃப் அப்படியே வச்சுட்டு நம்ம கொடுத்துருக்க பேஸ் 18ஐயும் ஹைட் 12ஐயும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 108 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம போட்டுடலாம். இதான் நமக்கான ஃபார்முலா. ஹாஃப் பிஹெச் அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸ்கொயர் யூனிட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படியே அடிப்பெறலாம எழுதுவாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா நமக்கு அது போதும். ஸோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் சொல்லலாம், இல்லாட்டி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். இது எக்ஸாம்பிள் 11. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12 பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் சம் அப்படிங்கறதுனாலதான் ஃபாஸ்டா பாக்குறோம். ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஃபிகர். நமக்கு இங்க ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. ஜூம் இன் பண்றேன். இந்த ஃபிகர்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கொடுத்துருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து இங்க ஒரு இடம் இருக்கு பாருங்க. இந்த ஒரு இடம் வந்து நமக்கு கொடுக்கல. ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 அப்படிங்கறது ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க வந்து 6 அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இங்க நமக்கு வந்து கொடுக்கல. சோ இந்த சைடு 6 இருக்கு அப்படின்னா இந்த சைடு நமக்கு வந்து 6 தான் இருக்கும். இங்க நான் உங்களுக்கு வந்து டயக்ராம் போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு வீடு மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸா இந்த சைடும் நமக்கு 6 சென்டிமீட்டர் அப்படிங்கறதா இருக்கும். இங்க என்ன மிஸ் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணணும்? கண்டிப்பா எழுதணும். ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. இங்க வந்து ஒரு சைடு இருக்கிறத ஆப்போசிட் சைடு எழுதிக்கணும். என்னெல்லாம் வேல்யூஸ் இருக்கோ எல்லாமே எடுத்து ஆட் பண்ணா அதான் நமக்கு வந்து ஆன்சர். அப்ப பெரிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு சம் ஆஃப் ஆல் தி சைட்ஸ், எல்லா பக்கம் இருக்கிறத சம் பண்ணணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 13th பாருங்க. பெரிமீட்டர் அண்ட் ஏரியா நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு டயக்ராம் இங்க வந்து கொடுத்திருக்காங்க. அகைன் டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு இங்க வரைஞ்சு காட்டுறேன். கிளியரா இல்ல அப்படின்னா ஒரு எல் ஷேப்ல வந்து ஒரு டயக்ராம் நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டாலும் இது நமக்கு எப்படி இருக்கு? ரெக்டாங்கிளா தான் இருக்கு. இப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு இது ரெக்டாங்கிளா தான் இருக்கு. அப்ப இத நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இத வந்து பின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா ஏ என்ன பி என்ன இது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இங்க நமக்கு ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது சுற்றளவு அப்படிங்கிறது தான் பெரிமீட்டர். 28 இருக்கு அண்ட் இதோட லென்த் வந்து 28 இருக்கு. பேஸ் வந்து 7 இருக்கு அப்படின்னா ஆப்வியஸா கீழேயும் நமக்கு இதோட பேஸ் 7 தான் இருக்கும். 7 வந்து மைனஸ் ஆயிருச்சு, இதுக்கு வந்து 7 போயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 21. டோட்டலா 28 இருக்கு. அதுல 7 ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா 21 வந்து பேலன்ஸ் இருக்கும். இந்த ஃபிகர்ல வந்து என்ன கன்ஃபியூஸ் ஆகுற ஏரியான்னு பார்த்தோம்னா கட் பண்ணிட்டாங்க அப்படின்னம்னா எல்லா சைடுமே 7 அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆயிரும். இங்கேயும் ஒரு 7 நமக்கு போயிரும், இங்கேயும் ஒரு 7 அப்படிங்கிறது போயிரும். அப்ப ரிமைனிங் இருக்கிறது வந்து ஓவராலா 28. 7 ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னா 21 தான் இருக்கும். அதான் இங்க வந்து கொடுத்துருக்கிறது. இப்ப ரெக்டாங்கிள் ஏ அப்படிங்கிறது நமக்கு இந்த ஒரு ஏரியா, இந்த ஒரு ஏரியா தான் ரெக்டாங்கிள் ஏ. இத தனியா இங்க வந்து போடலாம். இந்த ரெக்டாங்கிள் ஏ அப்படின்னா இது ஓவராலா கீழே வரைக்கும் தான் 28. இதுல ஒரு 7 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னம்னா இங்க நமக்கு வந்து 21 மாறிடும். இது ஒரு 7, மேல ஒரு 7, சைட்ல ஒரு 7. அப்ப இதோட ஹைட் என்ன? ஹைட் வந்து 21, பேஸ் என்ன நமக்கு 7. அப்ப b இன்டூ ஹெச் பண்றோம், இல்ல எல் இன்டூ பி பண்றோம், லென்த் பிரெத் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 21 இன்டூ 7 தான் போடுவோம். அதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. 21 இன்டூ 7 கொடுத்துருக்காங்களா? அப்ப நமக்கு இந்த ஒரு ஆங்கிள இவங்க பின்னு எடுத்திருக்காங்க, நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். வாட் எவர் எப்படி எடுத்தாலும் ஓகே தான். நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம். ஏக்கு நமக்கு 21 இன்டூ 7 வந்து ஏரியா எல் இன்டூ பி வருது. நம்ம இந்த ஒரு ரெக்டாங்கிள பின்னு எடுத்தோம் அப்படின்னம்னா ஓவராலா இது வந்து 28 வரும். இதோட பிரெத் வந்து 28 வரும், ஹைட் வந்து 7 வரும். அப்ப 28 இன்டூ 7 வரும். ஸோ டோட்டலா ஒரு சைடு வந்து 28 இன்டூ 7 வரும், இன்னொரு சைடு வந்து 21 இன்டூ 7 வரும். இந்த ஒரு டயக்ராம்ல கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எகைன் கமெண்ட்ல கேளுங்க. 7 ரெடியூஸ் ஆனால மட்டும்தான் 28ங்கிறது 21 ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 14 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 14ல வந்து பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவோட ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலாஸ் வந்து நம்ம நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து 2 இன்டூ எல் பிளஸ் பி. அப்ப நமக்கு லென்த் பிரெத் எவ்வளோ, அவங்களே வந்து நமக்கு லென்த் பிரெத் கொடுத்துருக்காங்களா, இங்க சைடு வந்து 15 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டலா வந்து நமக்கு பிரெத்துங்கிறது 15 அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு. அது எத்தனை மடங்கா இருக்குதாமா, 4 மடங்கா இருக்குதாமா. அப்ப 15 இன்டூ 4 எவ்வளோ, நமக்கு 60. ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துட்டு அந்த பாக்ஸ் வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கு, அந்த மாதிரி 4 பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன இருக்கான், 15 இன்டூ 4 நமக்கு 60. அப்போட லென்த் என்னவா இருக்கு, நமக்கு 60-ஆ இருக்கு. பிரெத் நமக்கு வந்து 15-ஆ இருக்குது. அதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு லென்த் பிரெத் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நமக்கு ஏரியாவுக்கு லென்த் இன்டூ பிரெத், லென்த் பிளஸ் பிரெத். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 இன்டூ எல் பிளஸ் பி. எல் பிளஸ் பி தான் ஃபார்முலா. ஏரியாவுக்கு வந்து எல் இன்டூ பி. எல் இன்டூ பி நமக்கு வந்து தெரியும். ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஃபார்முலா, 4 சைடு இருக்குது. அப்போ 4 இன்டூ சைடு, 4a இல்ல 4s, 4 தடவை எஸ். இங்க நமக்கு வந்து எஸ் எங்க இருந்து வந்துச்சு, சைடு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கொயர் அப்படிங்கிறது ஒரு 4 பாக்ஸ் இருக்கு, ஐடென்டிக்கல் ஸ்கொயர் இருக்குன்னா அதை பெரிய ஸ்கொயரா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இங்க ஒரு ஸ்கொயர், இப்படி வச்சாதான் ஸ்கொயரா வந்து மாறும். ஸோ சைடு வந்து அதுக்கு 30-ஆ இருக்குது. 15 15 இருக்குதா, அப்போ 15 பிளஸ் 15 நமக்கு சைடு வந்து 13 கிடைச்சிருது. 4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 120. அடுத்து ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஒரு இது 30 அப்படின்னா இன்னொரு 30, ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 900 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஃபார்முலா ஸ்ட்ராங்கா இருந்தா சம் வந்து ஈஸியா போட்டலாம். ஸோ இந்த ஒரு வீடியோல லாஸ்ட் சம் வந்து ரொம்ப சிம்பிளா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். நமக்கு இந்த 3 வேல்யூ நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன வயசுல. 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 100 மில்லிமீட்டர். இங்க ஸ்கொயரா இருந்தா இதுவும் ஸ்கொயர் தான். 1 மீட்டர் அப்படிங்கிறது 10,000 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 10 லட்சம் மீட்டர். இது ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கொடுத்துருக்க ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து நம்ம பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான். இந்த ஒரு வீடியோல 5 சம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம 3.1 எக்ஸசைஸ்ல கவர் ஆகிற சம்ஸ் எல்லாமே வந்து பாக்குறோம். அடுத்தடுத்து 5 சம்மா ஃபுல்லா வந்து கவர் பண்ண போறோம். ஸோ மிஸ்லேனியஸ், அதுக்கு அடுத்து வர சேலஞ்ச் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து வரிசையா 5 சம்ஸா பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். உங்களுக்கு நான் வந்து ஹேண்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். என்னங்கிற சம எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ நீங்க வந்து அதை எடுத்துக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ் படிக்கிறதுக்கு ஃபுல்லா வந்து ஷெடியூல் போயிட்டு இருக்கு. டாஸ்க் 1 and 2 வந்து போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நவம்பர் 29ல உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு ப்ரோக்ராம். டெஸ்ட் போயிட்டு இருக்கு டெலிகிராம்ல. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.